இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிற சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23. பைபிளை மூடி வச்சுட்டு பார்க்காமயே சொல்லிருவீங்க இல்லையா கடகடன்னு. சரி, இந்த சங்கீதம் 23 எல்லாருக்குமே எப்படி அது ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம். தாவீது ராஜாவும் சரிங்களா, தாவீது ராஜாவும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் ராஜாவான பிறகு, முன்னாடி அவர் சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில கண்ட சில சவால்கள், அவர் எப்படி அதை மேற்கொண்டார், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை அவர் நினைவு கூர்ந்து பின்னாடி அவர் அநேக பாடல்கள், அவர் ராஜாவான பிறகு கூட அவர் என்ன டைம் எடுத்துக்கிறாருங்க, பாடல்களை கிறிஸ்துவுக்கென்று அல்லது தேவனுக்கென்று பாடல்களை பாட, துதிக்க, ஆராதிக்க ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. அதுவே நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உதாரணம் தாவீது ராஜா இல்லைங்களா. ராஜாவை விட பிஸியான ஆட்கள் யாராவது இருப்பாங்களா? இல்ல. எல்லாரை விட 24/7 பிஸியா இருக்கிறது யாருங்க? ஒரு தேசத்தினுடைய ராஜா. தூக்கத்துல கூட அவங்களுக்கு என்ன இருக்குங்க? மக்களை குறித்த ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும், திட்டங்களை குறித்து ஓடிட்டு இருக்கும், பாதுகாப்பு, தேசத்தினுடைய ராணுவம், பாதுகாப்பு பலப்படுத்தணும், இதை பற்றின ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல இந்த நாட்களை போல இல்லை. அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்து நிறைந்த நாட்கள். ராஜாக்களுக்கு உள்ள அரண்மனைக்குள்ளேயே எதிரிகள் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு வேணாலும் என்ன பண்ணிடலாம், ஒரு சாப்பாட்டை கூட என்ன பண்ணிடலாம், விஷத்தை வச்சிடலாம். சரிங்களா. அண்டைய நாடுகள்ல, எகிப்து போன்ற நாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பார்வன் மன்னர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்தியில உட்கார்ந்த பிறகு சாப்பாட்டுல டைனிங் ஃபுல்லா நிரப்பி இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே அள்ளி எடுத்து போட்டு நம்மள மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரோ ஒருத்தர் சோதிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த சாப்பாட்டுல விஷம் இல்ல தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் அவனுக்கு என்ன ஆகி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாட்கள்.